இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது நமக்கு தெரிஞ்சது தானே என்று நீங்கள் தள்ளிவிடாமல் அவர்களின் வரலாற்றின் சில வரிகளை வாருங்கள், எவ்வளவு ஆழமாக அவர்கள் வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை பார்ப்போம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைவு கூறுகிறோம் தெரியுமா? ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுக்க துல்ஹஜ்ஜினுடைய பிறை தொடங்கியதிலே இருந்து உலகத்தின் கோடிக்கணக்கான பள்ளிவாசல்களில் கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் நாவுகளில் குர்பானி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இப்ராஹிம் என்கிற பெயர் சொல்லாமல் நமக்கு இந்த மாதம் கடக்க முடியாது, நமக்கு இந்த மாதம் போக முடியாது. அவர்களினுடைய பெயர் தவிர்க்க முடியாத அம்சமாய் முஸ்லிம்களோடு இந்த நாட்களில் பின்னி பிணைந்து விட்டது. எங்காவது உலகத்தின் ஒரு இடம் இந்த துல்காய்தா துல்ஹஜ்ஜில் இப்ராஹிம் பெயர் சொல்லாமல் கடந்து விட முடியுமா? முடியவே முடியாது. மகத்தான அந்த மனிதர் இஸ்லாமிய ஆண்டின் 2-3 மாதங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வாழ்வின் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு உண்டு. அதன் வரலாற்றின் சில பக்கங்களை நாம் இப்போது பார்க்கிறோம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருக்கிற பல்வேறு மதங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. எல்லா நபிமார்களையும் எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை எல்லோரும் ஏற்க மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் ஏற்பதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமை யூதர்கள் ஏற்பதில்லை. ஆனால் யூதர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். கிறிஸ்தவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், ஆபிரகாம் எங்களை சார்ந்தவர். நாமும் சொல்லுகிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களின் சமுதாய தலைவர். எனவே உலகத்தில் இருக்கிற மதங்களெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இவர் எங்க ஆள் என்று தனதாக்கி கொள்ளுகிற தகமை மிக்கவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஈராக்கிலே பிறந்தவர்கள். அல்லாஹு அக்பர். ஈராக்கிலே பிறந்து மிஸ்ர் தேசத்தின் வழியாக பயணித்து மக்காவிலே தஞ்சமாகி இவர்களின் வரலாறு சுமார் 3 நாடுகளை அல்ல, 3 நாகரிகங்களை, 3 கலாச்சாரங்களை கடந்த வாழ்வாங்கு வாழ்ந்து மகத்தான சாதனைகளை விட்டு சென்ற தலைவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். துல்ஹஜ் வருகிற போதே அவர்கள் வாழ்க்கை நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? நம் சமுதாயத்திற்கு இறைவன் என்ன பெயர் வைத்திருக்கிறான் தெரியுமா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் சமுதாயம். மில்லத் இப்ராஹிம் குர்ஆனிலே வருகிறது. நாமெல்லாம் மில்லத் இப்ராஹிம். உம்மத்து என்னவென்று கேட்டால் உம்மத்தே முஹம்மது என்று சொல்லுவோம். மில்லத், நீங்கள் எந்த சமுதாயத்து மக்கள், எந்த வழித்தோன்றல்கள் என்று கேட்டால் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களின் தந்தை இப்ராஹிமினுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவு கூறுகிற தருணங்கள் எல்லாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தந்தை என்று சொல்லுவார்கள். நீங்கள் இப்போது யோசிக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம், தாத்தா என்றும் சொல்லலாம், பாட்டனார் என்று சொல்லலாம். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்தையின் அந்தஸ்திலே இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களுடைய மனைவிமார்கள், தாய்மார்கள். நாயகம் தந்தையினுடைய அந்தஸ்து என்றால் அந்த தந்தைக்கு தந்தை நமக்கு தாத்தாவாக வேண்டும் அல்லவா? எனவே ஆன்மீக ரீதியாக பாரம்பரிய வழித்தோன்றலின் மூல முதலாமானவராக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களின் அருமை பெருமைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இதுவெல்லாம் இவர்களின் சிறப்பு தன்மைகள். முக்கியமாய் ஒரு தன்மை என்ன தெரியுமா? உலகத்திலே யாராலும் பேசுகிற போதெல்லாம் தவிர்க்க முடியாத அந்த தகுதி. வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நண்பராக எடுத்துக்கொண்டான். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நண்பராக இருப்பது என்பது உலகத்தில் இருக்கிற உறவுகளின் உச்சகட்டம். மனைவியாய், கணவனாய், மகனாய், மகளாய், மைத்துனியாய், மாமனாராய், மாமியாவாய், பக்கத்து வீடாய், நிறைய உறவு முறைகள் உலகத்தில் நமக்கு இருக்கலாம். நண்பன் என்பது, நட்பு என்பது உலகத்தினுடைய உறவுகளில் எல்லாம் உயர்ந்த உறவு. அந்த உறவின் உச்சத்திலே வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் எனது நண்பர். வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபிமார்களில் அடுத்த இடம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
ஹைருல் பஷரி பஅதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுக்கு பின் இந்த உம்மத்தில் இல்லை, இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த உம்மத்தில் வேணும்னா ரசூலுக்கு பின்னாடி சிறந்த மனிதர் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் அறிந்திருப்போம். ஒட்டுமொத்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை தோன்றிய உலக உம்மத்தில் பெருமானாருக்கு அடுத்தபடியாய் சிறப்பிற்குரியவர்களை சொல்லுங்கள் என்றால் தவிர்க்க முடியாமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வந்து நிற்கும். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்கார நபரைத்தான் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா துல்ஹஜ் மாதம் முழுக்க பல்வேறு இபாதத்துகளில் நினைவு கூறும் வண்ணம் ஆக்கியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாருமே இறைவனின் பாதையிலே தியாகிகள், புனித போராளிகள், அர்ப்பணிப்பு நிறைந்தவர்கள். ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி ஒரு குடும்பத்தின் தந்தை பல இடங்களிலே இருப்பார், குடும்பத்தினர் ஒத்துழைக்க மாட்டார்கள். குடும்ப தலைவி இறை நெருக்கமாக இருப்பாள், மற்றபடி குடும்பத்தில் உள்ள ஆம்பளைகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் தலைவர், தலைவி, மக்கள் எல்லாருமே இறை நெருக்கம் பெற்ற தியாகசீலர்களாய், போராளிகளாய், அர்ப்பணிப்பு நிறைந்தவர்களாய் ஆகுதல் என்பது இந்த குடும்பத்திற்கு சொந்தமானதாக இருப்பதால் தான் குர்ஆன் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லுகிறது. இவர்களையும் இவர்களுடைய மனைவியின் வரலாற்றை பேசிக்கொண்டு வருகிற திருக்குர்ஆனின் ஒரு இடம், வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத்தி இன்னஹு ஹமீதும் மஜீத், சிறப்பிற்குரிய நபியின் குடும்பமே, உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய அனுக்கிரகமும் அவனுடைய சாந்தி சமாதானங்களும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று திருக்குர்ஆனால் வாழ்த்து சொல்லப்பட்ட, வான்மறையால் வயார வாழ்த்து பெற்ற பெருமைக்குரிய குடும்பம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம். வரலாற்றில் கரடுமுரடான நிறைய பக்கங்களை கடந்து வந்தார்கள். அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய தந்தை எதிரி, அவர்களின் கோத்திரம் எதிரி, ஊர் எதிரி, எல்லாரும் எதிரி. ஓரிரை கொள்கையை கையிலே ஏந்தி கொண்டு புறப்படுகிற போது ஒரு பலமுனை தாக்குதலை சந்திக்கின்ற ஒரு போராளி எப்படியெல்லாம் வெற்றி கொள்ளுகிறார் என்கிற வரலாற்று பாடத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக சொல்லுகிறார். அதனால் தான் இவருக்கு ஒரு சமுதாயம் என்று பெயர் வைக்கிறது குர்ஆன். இவர் தனி மனிதர் அல்ல, இவர் சமுதாயம். இவர் சாதாரணமானவர் அல்ல, கானித்தல்லில்லா, இறை வழிபாட்டுக்கு சொந்தக்காரர். இவர் சாதாரணமானவர் அல்ல, ஹனீஃபன். இவர் எந்த மதத்தையும் கடவுளையும் வழிபாட்டு கொள்கைகளையும் சாராமல் தூய இஸ்லாத்தினுடைய அடையாளம் இவர். ஷாக்கிரன் லி அன்உமிஹி, இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திய நல்லடியார். இதுவெல்லாம் குர்ஆன் வழங்குகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய பாராட்டு பத்திரங்கள். இவர்கள் வரலாற்றில் நிறைய சுவையான பக்கங்கள் உண்டு. தந்தை சிலை வணக்கத்தை செய்கிற தந்தை, முழுக்க முழுக்க ஓரிரை கொள்கைக்கு எதிரியான தந்தை. ஆனால் அந்த தந்தையிடம் எவ்வளவு அழகாக பேசுகிறார் தெரியுமா? அந்த நயமான பேச்சை குர்ஆனிலே பதிவு செய்து விட்டான் அல்லாஹ். இப்ராஹீமை நினைவு கூறுங்கள் என்று சூரா மரியமிலே வரக்கூடிய வசனங்கள். தந்தையே, யா அபதி, பிரியத்திற்குரிய தந்தையை கூப்பிடுகிற போது பயன்படுத்துகிற வாசகம் இது. யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, எதனால் நீங்கள் பார்க்காததையும் கேட்காததையும் வணங்குகிறீர்கள்? உங்களுக்கு எந்த பலனையும் தராத அறிவில்லாதவற்றை ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி, எனது தந்தையே, உங்களுக்கு வராத செய்திகள் சில இறைவனிடமிருந்து எனக்கு வந்திருக்கிறது, நீங்கள் அதை பின்பற்றலாமே. யா அபதி, என் தந்தையே, ஷைத்தானை வணங்கி விடாதீர்கள், அவன் உங்களை அதாபிலே இட்டு சென்று வேதனையிலே ஆளாக்கி விடுவான் என்று நான் பயப்படுகிறேன். யா அபதி, எனது தந்தையே, ரஹ்மானிடமிருந்து உங்களுக்கு வேதனை வந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். திரும்ப திரும்ப பிரியத்திற்குரிய தந்தையை கூப்பிடுகிற பாணி. உலகத்தில் அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் எழுதுகிற விளக்குரையாளர்கள் சொல்லுவார்கள், உன் தந்தை பாவியாக இருக்கலாம், உன் தந்தை இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருக்கலாம், உன் தந்தை உனது இஸ்லாத்திற்கு எதிர்ப்பாக இருக்கலாம், ஆனாலும் உன் தந்தை தந்தைதான். உன் தந்தை தந்தைதான். மரியாதையோடு நடத்துவதும் கண்ணியத்தோடு நடத்துவதும் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பதும் விழிப்பதும் கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லித் தருகிறார்கள். எவ்வளவோ பாவியா இருக்கட்டுமே, அவங்க உங்களுடைய தகப்பனார், அவங்க உங்களுடைய தாயார். உன் தகப்பனார் உன் தாயார் என்ற அடிப்படையில் அவர்களின் பாவச்சுமைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு கண்ணியம் தர வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நயமான வார்த்தைகளை எதிராளியான தந்தையை பார்த்து பயன்படுத்தியதை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. வாழ்க்கை முழுக்க அல்லாஹுவுக்காக வாழ்ந்த அற்புதமான போராளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சில நேரங்களில் ஷிர்க் வைத்துவிடக்கூடாது, பாவம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே பொய்யை போன்று தோற்றமுடைய வார்த்தைகளை பேசினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக நான் 3 பொய் என்று சொன்னார்கள் என்றாலும் இப்ராஹிம் பொய் பேசினார் என்று நாம் பேசக்கூடாது. காரணம் அது பொய்கள் அல்ல. அவர்களுடைய அடக்கத்தில் அவர் அல்லாஹுவிற்கு முன்னால் அதற்கு வருத்தம் தெரிவிக்கிற இடத்தில் அதை பொய் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் பேசவில்லை. ஒன்றாவது, சிலையை வணங்க வாருங்கள் என்று ஒரு ஊர் திருவிழாவினுடைய நேரத்தில் சிலை வணக்கத்திற்கு அழைத்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி சகீம், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடம்பு சரியில்லை, நான் வரல. இன்னி சகீம், நான் வியாதியஸ்தன்னு சொன்னாங்க. நமக்கு தெரியும் அவர்கள் வியாதியஸ்தர் அல்ல, ஆனால் இது அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட பொய். பொய் கூட அல்ல, சொல்ல போனால் இப்படியும் கூட எழுதுவார்கள், உடல் வியாதியை நினைக்கவில்லை, உள்ளத்திலே வியாதி. நீங்களெல்லாம் இப்படி கட்டைகளையும் கற்களையும் சூரிய சந்திரனையும் இன்னபிறவற்றையும் வணங்குகிறீர்களே என்பதிலே வந்த நோய் அது. இது முதலிடம். அல்லாஹுவுக்காக அவர் மாற்றி பேசிய தருணம். 2வது, நீங்கள் இந்த வரலாறுகள் கேள்விப்பட்டிருக்கலாம். கோபத்தால் முழுக்க முழுக்க ஒரு அரங்கில் வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் ஒரு சிலையை அவர் உடைத்து விட்ட போது பல்வேறு நபர்களும் சந்தேகப்பட்டு பொதுமக்களுக்கு முன்னாலே, ஊர் மக்களுக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டு, சிலையை நீங்கள் உடைச்சிங்களா இப்ராஹிம் என்று கேட்டபோது சொன்னார்கள், இல்லை இல்லை, அந்த சிலைகள்லேயே உள்ள பெரிய சிலை சின்ன சிலையை உடைச்சிருச்சு. பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலுஹும் இன் கானூ யன்திகூன். பெருசு சிறுசை உடைச்சிருச்சு, வேணும்னா பெருசிட்ட கேளுங்க பேசுறதா இருந்தா என்று ஒரு கிண்டலாக அவர்கள் வணங்குகிற வழிபாட்டை குத்தி காட்டி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசியது பொய்யை போன்ற தோற்றமுடைய 2வது செய்தி. மனசுக்குள்ள பெரியவன் உடைத்து விட்டான் என்பதற்கு அர்த்தம் அந்த பெரியவன் உத்தரவிலே உடைக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் பல பொருள் உண்டு. அல்லாஹுவுக்காக சொல்லப்பட்ட ஷிர்க்கை எதிர்த்து போராடுகிற குணம் கொண்ட ஒரு போராளியின் பொய்கள் இந்த 2ம். 3வது அவர்களுடைய பர்சனல் சம்பந்தப்பட்டது. மனைவி சாராவோடு அவர்கள் மிஸ்ருக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். மிஸ்ர் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற வழியில் அநியாயக்கார அரசன், எந்த பெண்ணையும் தவறாக கை வைக்கிற அரசன், தவறாக கை வைப்பதற்கு முனைகிற போது சொன்னார்கள் மனைவியை பார்த்து, சாரா, இந்த உலகத்தில் இப்போதைக்கு நானும் நீயும் மட்டும்தான் முஸ்லிம். உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் சகோதர உறவு முறை வேண்டும். அந்த அடிப்படையில் நீ எனக்கு மனைவியாயினும் இஸ்லாமிய மார்க்க ரீதியாக நீ சகோதரி. எனவே நீ என் சகோதரி என்று அவர்களிடம் சொல்லுவேன். அந்த அரசனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. மனைவிகளாக இருந்தால் கை வைக்க மாட்டான். சகோதரி என்று சொன்னால் தப்பித்து விடலாம். நீ எனது சகோதரி என்று சொல் என்று சொன்னார்களே, இது அவர்கள் பொய்யை போன்று தோற்றமுடைய ஆனால் பொய் அல்ல என்று மறுக்கப்படுகிற 3வது செய்தி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் அல்லாஹ்வுக்காக இவர்கள் மாற்றி பேசிய ஒரு போராட்டத்தினுடைய வழியாக மக்களை மனங்களை வென்றெடுக்க வேண்டிய நிலையிலே இருந்த ஒரு இறை நேசர், இறைவனின் நண்பர் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையின் கட்டங்களை நகர்த்தினார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய செய்தி.